25 years of grooming excellence. Naturals, India's #1 hair and beauty salon. Life Fertility and Women's Healthcare. Protect yourself with expert doctors at Life Fertility and Women's Healthcare. அகத்தியர்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த படத்துல ஒரு சின்ன பையனுக்கு பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அந்த பாட்டை தாயிற் சிறந்த கோவிலும் இல்லைங்கிற பாட்டை எனக்கு கொடுத்தாங்க. அந்த பாட்டு பாடி வெளியில வந்ததுக்கு அப்புறம் அது சூப்பர் ஹிட் ஆகி போச்சு. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. எனக்கு 4 தங்கச்சிங்க. அந்த 4 தங்கச்சிகளையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடைய தலையில். ஆகையால நான் 12 வயசுல இருந்து பாட ஆரம்பிச்சேன். எங்க அம்மா பெரிய நடிகை. நீங்க படமெல்லாம் பார்த்துருப்பீங்க. வடிவேலு ஆக்ட் பண்ண படத்துல என்னடா காலையில தானடா மகாலட்சுமின்னு சொல்லிட்டு போனேன். அது நல்ல வாய், இது நார வாயும் பாரு. திரு பிரகாஷ் ராஜுக்கு அம்மாவை ஆக்ட் பண்ணேன். குருவி படத்துல திரு விஜய்க்கு அம்மாவை ஆக்ட் பண்ணேன். படிப்பு தான் இந்த உலகத்துல இனிமேல் முக்கியம். நல்லா படிங்க, படிச்சுட்டோம் அப்படிங்கிற கர்வம் இருக்கக்கூடாது. கர்வப்பட்டு விட்டால் அந்த படிப்பு பிரயோஜனம் இல்லாம போயிடும். இசை என்பது நம்முடைய வாழ்வில் 2 கலந்தது. பிறப்பில் துவங்கி நம்முடைய வாழ்க்கை, இறப்பு என எல்லாவற்றிலும் இசை இருக்கிறது. அந்த இசையால் நம் இதயங்களிலே இதய ராணியாய் வலம் வருபவர் கலை மாமணி எனும் ஒரு மாபெரும் விருதை வாங்கி இன்று தமிழகத்தில் இருக்கின்ற அத்துணை பேருக்கும் தாயிற் சிறந்த கோவிலில்லை அப்படின்ற மாதிரி ஒரு அழகான பாட்டின் மூலமாக நம்முடைய மனங்களில் ஒரு தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்ற கலை மாமணி திருமதி TK கலா அம்மா அவர்களுக்கு திறமையின் ராணி என்ற விருதை வழங்குவதில் IBC மங்கை மற்றும் ராணி மேரி கல்லூரி பெருமைப்படுகிறது. அவர்களை குறித்த ஒரு காணொளி. இன்றைய இளைஞர்களுக்கு அப்பத்தாவாக பிரபலமானவர்தான் TK கலாமணி அவர்கள். பாடகி, நடிகை, குரலிசை கலைஞர் என்று பன்முகங்களை கொண்டவர். தன் தாய் சண்முக சுந்தரி நாடக மேடையில் தன் பயணத்தை தொடங்கி பல திரைப்படங்களில் நடித்து புலிக்கு பிறந்தது பூனை இல்லை என்று நிரூபித்துள்ளார். TK கலா அவர்கள் 1000த்திற்கும் மேற்பட்ட கச்சேரிகள், பக்தி இன்னிசை நிகழ்ச்சிகள் நிகழ்த்தியுள்ளார். 1972ஆம் ஆண்டு AP நாகராஜன் மூலம் அகத்தியர் திரைப்படத்தில் பின்னணி பாடகியாக குன்னங்குடி வைத்தியநாதன் இசையில் தன் பயணத்தை தொடங்கினார். முதலில் பாடிய பாடலின் வரிகளுக்கு ஏற்ப தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை என்பதனை தன் தாயின் கடைசி மூச்சு வரை பார்த்த பிள்ளை இவர். அதன்பின் பல பாடல்கள் பாடினாலும் MGR அவருடைய பாடலுக்கு இவர் பாடிய பின்பாட்டு இன்னும் பிரபலம். அதன் பிறகு AR ரகுமான் இசையில் டூயட் திரைப்படத்தில் குளிச்சா குத்தாலம் என்ற பாடல் இன்று வரை பிரபலம். நடிகையாக 2004ஆம் ஆண்டு விஜய் நடித்த கில்லி திரைப்படத்தில் தொடங்கி குருவி, வெயில், ஐ போன்ற திரைப்படங்களில் தன் நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். எத்துறை ஆனாலும் அதில் முத்திரை பதிக்கும் பன்முக திறமையோடு இருக்கும் கலைமாமணி கலா அவர்களுக்கு ராணி மேரி கல்லூரி மற்றும் IBC மங்கை இணைந்து திறமையின் ராணி என்ற பட்டத்தினை வழங்கி மகிழ்கிறது. காணொளியிலே பார்த்திருப்பீங்க. அவர்களுடைய பாட்டு நம்முடைய எல்லாருடைய இதயத்தையும் தொட்டிருக்கின்றது. இன்றைக்கு இந்த மகளிர் தின நன்னாளில் ராணி மேரி கல்லூரியோடு சேர்ந்து IBC மங்கை நம்முடைய கலை மாமணி திருமதி TK கலா அம்மா அவர்களுக்கு திறமையின் ராணி எனும் விருதை வழங்குவதில் பெருமைப்படுகிறது. இந்த விருதை வழங்குவதற்காக நம்முடைய ராணி மேரி கல்லூரியினுடைய முதல்வர் உமா மகேஸ்வரி மேம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ராணி மேரி கல்லூரி மற்றும் IBC மங்கை சார்பாக திறமையின் ராணி அப்படிங்கிற இந்த விருது விழா மேடையில் உங்களை நேர்காணல் எடுக்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
நாங்கள் உங்களுடைய பாடல்களை பார்த்தும் நிறைய வியந்திருக்கோம், உங்களுடைய நடிப்பு திறனை பார்த்து அதை விட வியந்திருக்கோம். இந்த பயணம் அப்படிங்கிறது எந்த இடத்துல ஆரம்பிச்சிச்சு மேம்? இயல்பாகவே குடும்ப பின்னணி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுத்து இவ்வளவு தூரத்துக்கு உயர்த்தி வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னுடைய அன்பு குழந்தைகள், ராணிமேரி கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் என் அன்பு செல்வங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இங்கு பணியாற்றி கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இந்த கல்லூரியின் முதல்வர் பிரின்சிபல் அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இங்கு அழைப்புக்கிணங்க வந்திருக்கும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீ கேட்ட கேள்வி 1970-71 நான் பாட வந்துட்டேன். எனக்கு 4 தங்கச்சிங்க. அந்த 4 தங்கச்சிகளையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடைய தலையில். எங்கள் வீட்டில் ஆம்பளை பிள்ளைங்க யாருமே கிடையாது. ஆகையால் நான் 12 வயசுலேருந்து பாட ஆரம்பித்தேன். 12 வயசில் எனக்கு எவ்வளோ சம்பளம்னு நினைக்கிறீங்க? 12 வயசில் ஒரு கச்சேரிக்கு எனக்கு 50 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க ஒரு காலத்தில். அந்த காலகட்டத்தில் இருந்து பாட ஆரம்பித்தது என்னுடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமாக. என்னுடைய தாயாரும் தந்தையாரும் இந்த தொழிலில் என்னை இறக்கிவிட்டாங்க. நான் பாடினேன், பாடிக்கொண்டே இருந்தேன். நிறைய கச்சேரிகள் பண்ணேன். அதில் திரு ஏபி நாகராஜன் அவர்கள், நீங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, திருவிளையாடல், கந்தன் கருணை, சரஸ்வதி சபதம், தில்லானா மோகனாம்பாள் போன்ற படங்களை டைரக்ட் பண்ண திரு ஏபி நாகராஜன் அவர்களுடைய கம்பெனியில் எங்கள் அம்மா பணியாற்றியிருந்தாங்க. அந்த ஒரு வாத்தியார் இல்லையா, ஏபிஎன் ஏபி நாகராஜன் அவர்கள் எங்கள் அம்மாவோட வாத்தியாருங்கிற முறையில் என்னை கூட்டிகிட்டு போய், நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் 10வது, என்னை கூட்டிகிட்டு போய் பாட வச்சாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதே நேரத்தில் என்னுடைய அதிர்ஷ்டம், அவர் அகத்தியர்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருந்தார். அந்த படத்தில் ஒரு சின்ன பையனுக்கு பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அந்த பாட்டை, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லைங்கிற பாட்டை எனக்கு கொடுத்தாங்க. அதை நல்ல விதமாக பாடிட்டேன். நான் பாடினதை திருப்பி திரு சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களும் அந்த படத்தில் பாடியிருக்காங்க. இந்த பாட்டு எனக்கு கிடைச்சது பெரிய அதிர்ஷ்டம்னா, அந்த பாட்டு பாடி வெளியில் வந்ததுக்கப்புறம் அது சூப்பர் ஹிட் ஆகி போச்சு. இன்றைக்கும் அதை பல பேர் செல்ஃபோனில் ரிங்டோனாக வச்சுருக்காங்க, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை பாட்டை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் முதல்ல பாடின பாட்டு ஒரு சின்ன பையனுக்கு. அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய புதிய திருப்பத்தை ஏற்படுத்திச்சின்னு சொல்லலாம். அதனால் என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் பாடுவதற்காக இறங்கினேன். முதல்ல நான் பாடகியாக தான் அறிமுகமாகினேன். அதுக்கப்புறம் தான் நான் நடிகை அப்படிங்கிறதெல்லாம் சமீப காலமாக தான் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். முதல்லலாம் நான் பாடகி தான். எங்கள் அம்மா பெரிய நடிகை. நீங்கள் படமெல்லாம் பார்த்துருப்பீங்க. வடிவேலு ஆக்ட் பண்ண படத்தில், என்னடா காலையில் தானடா மகாலட்சுமின்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அது நல்ல வாய், இது நார வாயும் பாரு. அந்த டைலாக் வந்த படத்தில் நடித்தவங்க தான் எங்கள் அம்மா. நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு என்ன நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க ஒரு புகழ்பெற்ற நடிகர், ஒரு புகழ்பெற்ற டைரக்டர் தரணிங்கிறவர். அப்போ தான் முதல்ல நான் கில்லிங்கிற படத்தில் ஆக்ட் பண்ணேன். திரு பிரகாஷ் ராஜுக்கு அம்மாவை ஆக்ட் பண்ணேன். அப்புறம் அவர் படமே குருவி படத்தில் திரு விஜய்க்கு அம்மாவை ஆக்ட் பண்ணேன். அந்த படங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆகையால் அதுக்கப்புறம் தான் நான் நடிகை ஆனேனே ஒழிய முதல்ல நான் பாடகியாக தான் இருந்தேன். என் குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் நான் நடிக்க வந்தேன், பாட வந்தேன்ப்பா. நீங்கள் பாடின ஒரு பாட்டு இப்போ இருக்க இந்த பெண் பிள்ளைகளுக்கு, இவங்களுக்கு நான் என்னுடைய பாட்டை நான் இப்போ இவங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன பாட்டு மேம்? முதல் பாட்டே தான், தாயிற் சிறந்த கோவிலும் இல்லையில் இருக்கிற அந்த பாடுங்க மேம். அந்த மீனிங், அந்த உணர்வு பூர்வமான வார்த்தைகள், அதை எழுதினவர் பூவை செங்குட்டுவன்கிறவர். அதை நீங்கள் எல்லாருமே வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாட்டு ஆண்டவன் எனக்கு முதல்ல பாட கொடுத்தாரு. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. தாயும் தகப்பனுமா உலகத்தில் எதையுமே எதிர்பார்க்காம நம்ம வளர்க்குறவங்க இல்லைங்களா? தாயும் தந்தையும் மாதிரி உலகத்தில் நம்மக்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம நம்மளை ஆளாக்கி வளர்த்து படிக்க வச்சு நமக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குற வரைக்கும் அவர்களுடைய பணி பெரிய மகத்தான ஒரு பணி. ஆகையால் தாயையும் தந்தையும் மதிக்கக்கூடியவங்க, அவர்களை என்றையுமே பாசத்தோடு காப்பாற்றக்கூடியவர்களுக்கு ஆண்டவன் என்னைக்குமே குறை வைக்க மாட்டார். என்னைக்குமே ஆண்டவன் நல்வழிதான் காமிப்பார். ஆண்டவன் நேரடியாக நம்ம முன்னாடி நிற்க மாட்டார்.
ஏன்னா ஆண்டவனை கண்ணார தரிசிக்கக்கூடிய அளவுக்கு நாம் மிகவும் பவித்திரமானவர்கள் இல்லை. ஆனால் தாயும் தகப்பனும் ஆண்டவனுடைய உருவில் பகவான், அதனால தான் அவங்க 2 பேரையும் நமக்காக படைச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. தாயும் தகப்பனும் நமக்கு எதையுமே எதிர்பார்க்காம நமக்கு நன்மை செய்யக்கூடியவங்க. ஆகையால் இன்றைக்கு முதியோர் இல்லத்துலேயும் அங்கேயும் இங்கேயும் கொண்டு போய் அம்மா அப்பாவை விட்டுடுறாங்கன்னு நீங்கள் எல்லாம் யூடியூப்லலாம் உங்களுக்கெல்லாம் அந்த நிலைமை வரக்கூடாது, நீங்கள் அந்த நிலைமையெல்லாம் செய்ய மாட்டீங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீங்கள் படிக்கிறது ராணிமேரி கல்லூரி, அதனால் உங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் வராது. எந்த காலகட்டத்திலையுமே தாயையும் தகப்பனையும் தெய்வமாக மதிக்கக்கூடியவர்கள், அவர்களை கடைசி வரையில் காப்பாற்றக்கூடியவர்களை ஆண்டவன் கைவிடுவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மேம், உங்களுடைய குரல்ல நாங்க அந்த பாட்டை கேட்கணும்னு ஆசைப்படுறோம் மேம். நீங்க பாட்டை ஏன்னா நாங்க நிறைய யூடியூப்ல கேட்டிருக்கோம், ஆடியோ ஆப்ஸ்ல கேட்டிருக்கோம். இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் லைவ்ல கேட்க ஒரு வாய்ப்பு கிடைச்சு. உண்மையாவே உங்க முன்னாடி நான் நிறைய பாடணும்னு ஆசை. ஆனா தொடர்ந்து என்னுடைய நான் வந்து நட்சத்திர பேச்சாளர் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். ஆகையால் தொடர்ந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவுடைய பொதுக்கூட்டங்களில் நான் நிறைய பேசினதுனால என்னுடைய தொண்டை கட்டியிருக்கு. என்னால் நிறைய பாட முடியாதுடா, நீங்கள் எல்லாம் தப்பாக நினைக்கக்கூடாது. அம்மா வந்து உங்ககிட்ட பாடலைன்னு தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள்லாம் ரொம்ப பாடுறேன், ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாடி காமிக்கிறேன். என்னுடைய பாடல்களை நீங்கள் எப்போ வேணாலும் கேட்கலாம். இன்னொரு தடவை இந்த ராணிமேரி கல்லூரிக்கு வரக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவன் கொடுத்தாருன்னா வந்து உங்கள் முன்னாடி நிறைய ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பாடுறேன். இன்றைக்கு கொஞ்சம் பாடுறேன், தப்பாக நினச்சிக்க கூடாது. ஓகே? தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பில் எல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பில் எல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. என்னுடைய சரீரம் ஒத்துழைக்கிற மாதிரி சாரீரம் இன்னைக்கு ஒத்துழைக்கலை, தப்பாக நினச்சிடாதீங்க. உங்கள் முன்னாடி மறுபடியும் வந்து பாடக்கூடிய வாய்ப்பை இறைவன் எனக்கு நான் கும்பிடுறேன், நமச்சிவாயம் வழங்குவார் என்று நினைக்கிறேன். கண்டிப்பா மேம். உங்களுடைய இந்த குரல்ல இந்த பாட்டை இன்னைக்கு கேட்டது எங்க எல்லாருக்கும் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷம் மேம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில 12 வயசுல நான் வந்து என்னுடைய இசை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்தேன்னு சொன்னீங்க. 12 வயசுல இருந்து இன்னைக்கு வரையும் நீங்க சந்திச்ச பயணம், நீங்களுடைய இசை பயணமா இருந்தாலும் சரி, அந்த நடிப்பு பயணமா இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய விஷயம். இதுல உங்களுக்கு 12 வயசுல வெற்றி அப்படிங்கிறதுனுடைய அளவுகோல் ஒன்னா இருந்திருக்கும். அதுக்கடுத்து ஒரு 25-30 வயசுல வெற்றியினுடைய அளவுகோல் ஒன்னா இருக்கும். இப்போ உங்களுடைய வெற்றியின் அளவுகோல், என்னுடைய வெற்றி இதுதான் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணனா அது என்னவா சொல்லுவீங்க மேம்? என்னை பொறுத்த வரைக்குமா, என்னுடைய தொழில் பாடுவது, நடிப்பது, டப்பிங் பேசுவது. மருதுங்கிற படத்தில் நான் தான் அந்த பாட்டிக்கு டப்பிங் பேசியிருக்கேன், நிறைய படத்தில் டப்பிங் பேசியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்கள் ரசிக்கக்கூடிய வரையில், மற்றவங்க ரசிக்கிற மாதிரி தொழில் பண்ணணும். நான் தொழில் பண்ணுறது நீங்கள் பார்த்து தான் ஆகணுங்கிற மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமையும் தகுதியும் இருக்கிற வரைக்கும், என் வயசு இருக்கிற வரைக்கும் நான் பாடிக்கிட்டே இருக்கணும், நான் நடிச்சுக்கிட்டே இருக்கணும், நீங்கள்லாம் அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னால் முடியும். நான் செய்கிறத நீங்கள் ரசிக்கணும், நீங்கள் ரசிக்கிற மாதிரி பண்ணணும், சும்மா மண்ணு மாதிரி பண்ணிட்டு போயிடக்கூடாது. நடிப்பாகட்டும் பாட்டாகட்டும் மற்றவர்கள் ரசிக்கக்கூடிய அளவிற்கு இருந்தால்தான் அது சிறப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆகையால் நடிப்போ பாட்டோ எதுவாக இருந்தாலும் கலைத்துறையை தவிர எனக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது. நீங்கள்லாம் படித்து இன்றைக்கு ஒரு நல்ல காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஆண்டவன் அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லையம்மா. நான் வந்து ஸ்கூல் ஃபைனல் மாத்திரம்தான் முடித்தேனே ஒழிய காலேஜுக்கு வர முடியலை என்னால். ஏன்னா அதான் சொன்னேனே, குடும்ப சுமை காரணமாக எனக்கு ஆண்டவன் அப்படி ஒரு வாய்ப்பை வழங்கிட்டார். ஆகையால் நீங்கள்லாம் படித்து பெரிய பெரிய உத்தியோகத்தில் அமர்ந்து சரியான வாழ்வை தேர்ந்தெடுத்து சரியான வாழ்க்கை அமைஞ்சு நீங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு உங்களெல்லாம் வயதில் மூத்தவங்கிறதுனால வாழ்த்துறேன்.
தாயிற் சிறந்த கோவலும் இல்லை அப்படிங்கிற பாட்டாக இருந்தாலும் சரி, நிறைய கதாபாத்திரங்களில் தாய் வேடமிட்டு நடித்திருக்கிறதுனாலும் தாய் பிள்ளைகளுக்கு சொல்லுகின்ற அந்த அறிவுரையாகவும் ஆலோசனையாகவும் எங்களுக்கு நீங்கள் சொல்லணும்னா அது என்ன விஷயம்? உங்களுக்கு நான் சொல்லணும்னா, படிங்க, நல்லா படிங்க. ஆனால் ஒன்றே ஒன்று தப்பாக நினைக்கக்கூடாது, படிச்சுட்டோம் அப்படிங்கிற கர்வம் இருக்கக்கூடாது. படிக்கிறவர்களுக்கு எல்லோரும் கர்வப்பட்டு விட்டால் அந்த படிப்பு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். படிக்கணும், நல்லா படிக்கணும். படிப்பு தான் இந்த உலகத்தில் இனிமேல் முக்கியம். படிப்பு தான் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம். ஆகையால் நீங்கள் எல்லாம் நல்லா படிக்கணும், நல்ல உத்தியோகத்தில் அமரணும். ஆனால் துளியும் கர்வம் இல்லாமல், துளியும் அந்த அகம்பாவம் ஆணவம் எதுவுமே இல்லாமல், படித்தாலும் இவங்க எவ்வளோ பணிவாகவும் அன்பாகவும் நடந்துக்கிறாங்க பாருன்னு மற்றவங்க உங்களை சொல்லணும். உங்களை எல்லாரும் எவ்வளவு நல்ல பிள்ளையாக இருக்காங்க, எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க, எவ்வளோ படிச்சிருக்காங்க அப்படின்னு உங்களெல்லாம் பாராட்டக்கூடிய அளவுக்கு நீங்கள் எல்லாரும் அமைதியுடனும் பெண்களுக்கே உண்டான அடக்கத்துடனும் வாழ்ந்து இந்த உலகத்தில் பல நற்பெயர் எடுத்து பல பதவிகளை வகித்து ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைந்து நல்ல குழந்தை குட்டிகளை பெற்று நல்ல விதமாக வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நல்லா படிங்க, படிச்சுட்டோங்கிற கர்வம் வேண்டாம். எல்லாத்த விட அன்போடு நடந்துக்கங்க. எல்லாருக்கிட்டேயும் அன்புங்கிறது இருக்குங்களே, அது விலை கொடுத்து வாங்க முடியாது. அன்புங்கிறது இயற்கையாகவே மனதிலிருந்து சுரக்கணும். அந்த அன்பு இருந்துச்சுன்னா, அன்பே சிவம்னா, இறைவன் அப்படிங்கிறவரே அன்பு தான் அப்படிங்கிறாங்க. அன்பே சிவம். ஆகையால் ஒருத்தர் மேலே அன்பு காமிச்சோம்னா பக்கத்தில் இருக்கிறவங்க மேலெல்லாம் அது வைப்ரேட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆகையால் அன்போடு இருக்க பழகுங்க, எல்லோரிடத்துலையும் அன்போடு இருங்க. அன்பை காமிக்கிறதுனால நம்ம ஒன்றும் கெட்டு போயிட மாட்டோம், தாழ்ந்து போயிட மாட்டோம். ஆகையால் நன்றாக படித்து அனைவரிடத்தும் அன்புடன் இருந்து வாழ்க்கையில் உயர்ந்து நல்வாழ்க்கை அமைய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலோடு நான் நிறைவு செய்கிறேன். ரொம்ப நன்றி மேம். நிறைய விஷயம் சொன்னீங்க. இதை பார்க்கின்ற பிள்ளைகளுக்கும் இந்த இதிலிருந்து நிச்சயமாக சில டேக்அவேஸ் இருக்கும். நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொன்ன விஷயங்களை பின்பற்றி நல்லதொரு வாழ்க்கையை வாழ்வோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை இந்த மேடையில் உங்களுக்கு தரோம். ரொம்ப சந்தோஷம். நன்றி மேம். உங்களுக்கு இந்த விருதை வழங்கினதுல ராணி மேரி கல்லூரிக்கும் ஐபிசி மங்கைக்கும் ரொம்பவே பெருமை, மகிழ்ச்சியும் கூட. எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குப்பா. இப்படிப்பட்ட காலேஜில் இத்தனை வருஷம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த காலேஜில் அம்மா சாரதா நம்பி ஆரூரன் அவங்கெல்லாம் எத்தனை வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க, படிச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய மனுஷி அவங்கெல்லாம் விருது வாங்கிக்கக்கூடிய இந்த மேடையில் எனக்கும் ஒரு விருது. அவங்கள மாதிரிலாம் நான் ரொம்ப படிக்கலைன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். ஆனால் எனக்கும் இங்கே உட்கார வச்சு எனக்கும் ஒரு விருது கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்னுள் இருக்கும் கலை இல்லையா? அந்த கலையை கொடுத்த இறைவன், அந்த கலை உணர்வை கொடுத்த இறைவன். அந்த என்ன சொல்கிறது, எங்கள் அப்பாவும் பாடுவாங்க, எங்கள் அம்மாவும் பாடுவாங்க. ஆகையால் அந்த பிளட்டு எனக்கு. ஆகையால் அந்த கலை உணர்வு இருந்ததுனால தான் இன்றைக்கி இப்பேற்பட்ட படிப்பாளிகளினுடைய மத்தியில் நானும் உட்கார்ந்து விருது வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் எனக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் இறைவனுக்கு கோடானு கோடி நான் வணங்கும் என் ஈஸ்வரருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா உங்கள் எல்லாருக்கும்டா, நான் உங்களுடைய அம்மா ஸ்தானத்திலிருந்தோ இல்லை பாட்டி ஸ்தானத்திலிருந்தோ சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை மிகவும் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் தெரிவித்துக் கொள்கிறேன். 25 years of grooming excellence. Naturals, India's #1 hair and beauty salon. Life Fertility and Women's Healthcare. Protect yourself with expert doctors at Life Fertility and Women's Healthcare.